இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஆனந்த ஆரம்பத்தின் அற்புதமான தலைப்பு எல்லாம் முடியும். எல்லாம் அவன் செயல் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன எல்லாம் முடியும்? அன்புக்குரியவர்களே, நம்மால் மட்டும்தான் எந்த ஒரு காரியமும் முடியும் என்று நினைப்பது ஆணவத்தின் வெளிப்பாடு. நம்மாலும் முடியும் என்று நினைப்பது ஒரு நம்பிக்கை வெளிச்சக்கீற்று. என்னால் முடியும், இறைவன் துணை இருந்தால், எனக்கு மனத்தில் இடமிருந்தால், இறைவன் துணை இருந்தால், மனத்தில் இடமிருந்தால் எதையும் நான் சாதித்து காட்டுவேன் என்று நினைக்கின்றானே, அதுதான் எல்லாம் முடியும். நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும். நான் கூட அடிக்கடி வேடிக்கையாக சில வரிகளை பதிவு செய்வேன். நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம், விண்ணில் பறக்கலாம், விண்ணிலவுக்கோர் எண்முத்தம் தந்துவிடலாம். நம்பிக்கை வேண்டும். இளநீருக்குள் தண்ணீர் வைப்பதும், கடலிலிருந்து அலை கரையை நோக்கி வந்தாலும் மீண்டும் கடலுக்குத்தான் செல்கின்றது. வானில் விண்மண் நட்சத்திரத்தை தோன்றச் செய்வதும், இந்த மண்ணுக்குள் திடீரென்று வெப்பத்தையும் வானிலிருந்து மழையை வரச் செய்வதும் இறைவனுடைய ஆற்றல் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எளிய வகையில் மனிதன் அவன்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உன்னை அறிந்தால் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் அற்புதமாக ஆன்மீக கட்டுரைகளை தொகுத்து தந்திருக்கிறார் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். அதிலே ஒரு விஷயத்தை எப்படி சொல்கின்றார் பாருங்கள். சந்தனம் தேய்க்க தேய்க்க மணப்பது போல, சந்தனம் தேய்க்க தேய்க்க மணப்பது போல மனிதன் உழைக்க உழைக்க அவன் பெருமைப்படுகின்றான். அந்த மனிதன் தான் என்கின்ற அகம்பாவத்தை அகற்றிவிட்டு தன் இதயத்திலும் இல்லத்திலும், தன் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இடம் கொடுத்தால், நம்பிக்கையை சுவாசினால் அவனால் எல்லாம் முடியும் என்று அறிவியலோடு ஆன்மீகத்தை இணைக்கிறார். ஒரு வகுப்பறை, ஒரு பெரிய கண்ணாடி குடுவை. ஒரு வகுப்பறை, அதில் பெரிய கண்ணாடி குடுவை. இந்த கண்ணாடி குடுவையை எந்த பொருள் கொண்டும் நிரப்பலாம் என்று ஆசிரியர் சொல்கின்றார். முதலில் ஒரு மாணவன் போகின்றான். பெரிய பெரிய கூழாங்கற்களை கொண்டு வந்து 10-20 கற்களை அப்படியே வரிசையாக அடுக்குகின்றான். அந்த கண்ணாடி குடுவை நிரம்பிவிட்டது. இது யாராலும் நிரப்ப முடியாது, பார்த்தீர்கள் அல்லவா, இது என்னுடைய சாதனை என்றார். எல்லோரும் கைத்தட்டினார்கள். அடுத்து ஒரு மாணவன் போனான். அந்த கூழாங்கலுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடத்தை நிரப்பும் வரையாக சின்ன சின்ன உருண்டை கற்களை எடுத்து வந்து போட்டான். அது இன்னும் 10-20 கற்களை உள்வாங்கியது. எல்லோரும் கைத்தட்டினார்கள். இனி நிரப்ப முடியாது என்றபோது மூன்றாவதாக ஒரு மாணவன் போனான். கை நிறைய மணலை எடுத்து வந்தான். அந்த கூழாங்கற்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய சிறிய கற்களின் இடைவெளியில் தன்னுடைய மணலை தூவினான். அது உள்ளே வாங்கியது. இனி எப்படி நிரப்புவீர்கள், என் திறமையை பார்த்தீர்களா என்றான். நாலாவதாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு குடுவையில் தண்ணீர் எடுத்து வந்து அந்த கல்லிலும் மண்ணிலும் ஊற்றினான். தண்ணீர் உள்ளே சென்றது. இப்போது குடுவை நிறைந்தது. எல்லோரும் கைத்தட்டி முடித்த போது ஆசிரியர் எழுந்து வந்து, சற்றே பொறுங்கள், நிச்சயமாக நீங்கள் நிதானமாக சிந்தித்திருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனையில் இதய கதவும் திறந்திருக்கிறது. நானும் என் பங்குக்கு கதவை திறக்கிறேன் என்று ஒரு பெரிய உப்பு கட்டியை எடுத்து வந்து அதை நசுக்கி உப்பு துகள்களை உள்ளே போடுகின்றார். அந்த தண்ணி உள்ளிழுத்து கொள்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆசிரியர் அறிவியலோடு மாணவர்களுக்கு ஆன்மீக பாடத்தை புகுத்துவதாக முரளிதர சுவாமிகள் உன்னை அறிந்தால் என்பதில் பதிவு செய்கின்றார். ஒரு குடுவையில் கற்களை நிரப்பி முடிந்து விட்டது என்று நினைத்தபோது அந்த கற்களின் இடையை சிறிய கற்கள் நிரப்பியது. அவற்றை மண் நிரப்பியது. மண்ணை நீர் நிரப்பியது. மண்ணும் நீரும் கல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்து உப்பு கரைசலை உள்வாங்கிக் கொண்டதைப் போல நீங்கள் வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடுகளை ஒதுக்கி தள்ளி எல்லோருக்கும் உங்கள் இதயத்தில் இடத்தை, இடைவெளியை நிரப்பக்கூடிய வகையில் கொடுத்து கொண்டே வாருங்கள். அதன் பிறகு நம்பிக்கை சுவர் எழுப்புங்கள். அந்த நம்பிக்கை நிலைத்து நிற்கும். எப்படி என்று கேட்டால், கடல் தாவி 10 தலை ராவணனிடத்திலே
போரிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை அனுமனிடத்தில் இருந்தபோதும் அவன் இதயத்தில் ராமநாமத்திற்கு இடம் கொடுத்து பணிவின் வடிவமாக இருந்தான் அல்லவா, அந்த நம்பிக்கைதான் வெற்றி பெறச் செய்தது. நம்முடைய பாரதத்திலே பத்தினி தெய்வம் பாஞ்சாலியை அறிவுடையவர்கள் ஆச்சாரியர்கள் நிறைந்த சபையிலே அவமானப்படுத்திய போதும் நெஞ்சுரத்தோடு என்னை விற்றபின் தன்னை தோற்றாரா என்கின்ற தன்னம்பிக்கை இருந்த போதும் தனக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுளை கைகூப்பி கண்ணா காப்பாற்று என்றவுடன் வளர்ந்தன வண்ணப் பொற்சேலைகள். அதற்கு காரணம் பாஞ்சாலியின் இதயத்தில் கண்ணனுக்கு இருந்த எப்போதும் இடம்தான். பெரிய புராணத்து காரைக்கால் அம்மையார் நம்பிக்கையோடு கணவன் 2வது கனி கேட்கும் போது, அம்மையே அப்பா உன்னை தவிர எனக்கு யார் தருவார் என்று கேட்டபோது 2வது கனி வந்ததே. அதற்கு காரணம் உலகத்தின் பரம்பொருளாகிய சிவபெருமான் அம்மையாரின் இதயத்தில் நீக்கமர நிறைந்திருந்ததே. இவையெல்லாவற்றிற்கும் மேல் ஒன்றை சொல்லி அவர் நிறைவு செய்கின்றார். நம்பிக்கை காற்றை சுவாசுங்கள். அந்த காற்றோடு நாராயணன் ஆண்டவன் நாமத்தையும் சேர்ந்து உச்சரியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடியும், நல்லாய் முடியும் என்றார். அதையே இன்றைய செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.